ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம மலைத்த வாழைக்கன்று போடுறது எப்படி அப்படின்லாம் போட்டிருந்தோம். அதில் அடுத்த கட்டமாக நம்ம இன்னைக்கு பழுது வாழைக்கன்று பார்க்க போகிறோம். இந்த பழுதில் 2 வகை இருக்குது. அதில் பழுது வளரவே வளர்ந்துருக்காது. அந்த பழுது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வளர்ந்துருக்கிற வாழை, அதாவது 40 நாள் வரைக்கும் ஆன வாழையை 3 இலையிலேருந்து 5 இலை வரைக்கும் அடிச்சிருக்கிற இந்த வாழை கண்ணுலேருந்து நம்ம பழுது கரெக்டாக கண்டுபிடிச்சு நம்ம எடுத்து போட போகிறோம். அது எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கணும் ஆசைப்பட்டா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த முழு வீடியோவும் பாருங்க. அதுக்கு முன்னால வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ வரும். அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். முதல்ல காலையிலேயே நம்ம வாழை கண்ணு எடுத்துக்கிட்டோம். நம்ம வாழை கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வாழை அண்டி அடிக்கடா எதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. வாழை கண்ணு இந்த டைமில் நம்ம போட்டோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அது பெரிய அளவில் வர்றதுக்குள்ள இந்த கண்ணுகள்லாம் வளர்ந்து நிழலடி விழுந்து அந்த வாழைக்கண்ணு தார் வெட்ட வராமல், அதாவது கெட்டுக்கு சேராமல் போயிடும். அது போக நம்ம ஒவ்வொரு வாழைக்கண்ணுக்கும் குறைஞ்சது 80 ரூபாயிலிருந்து நம்ம 150 ரூபா வரைக்கும் செலவு பண்ணிடுவோம் ஒவ்வொரு வாழைக்கண்ணுக்கும். அப்படி இருக்கத்தக்க நம்ம பொடி கண்ணை போட்டுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நார்மலாக வளர்ந்து நம்ம பெரிய வாழைக்கண்ணோட தார் வெட்டுறதுங்கிறது நடக்காத ஒன்று. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய கண்ணாக பார்த்து பிறக்கி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த வாழைக்கண்ணை தான் இப்போ எடுத்து நம்ம பழுது கண்ணாக போட போகிறோம். இந்த வாழைக்கண்ணு அவ்வளவுமே தடித்தடியாக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது நம்ம வேணுங்கன்னே சொல்லியிருப்போம். அதாவது தடிக்கண்ணுலாம் எங்கே போடணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, வளமகர ஓரம், இல்லை அப்படின்னா அதிகப்படியாக நிழலடி உழுகிற இடம். அதாவது மரங்கள்லாம் நம்ம தோட்டத்தை சுற்றி கரையோர பகுதிகளில் இருக்கும். அந்த கரையோர பகுதிகள் அவ்வளோத்துலேயுமே தடிக்கண்ணை போட்டோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நிழலடியிலேருந்து தப்பிச்சு கொஞ்சம் வேகமாக, அதாவது நம்ம ஒரு பொடி கண்ணை போட்டோம் அப்படின்னு அது வளர்ந்து வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் 8 மாதத்துலேருந்து 9 மாதம் ஆகுது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி பருங்கண்ணை போட்டோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம அதிலேருந்து ஒரு 15லேருந்து 25 நாள் வரைக்கும் நம்ம கம்மி பண்ணலாம். அப்படி கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம தடிக்கண்ணை போடுறோம். இந்த தடிக்கண்ணை போட்டுட்டோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நிழலடிப்பட்டு அந்த வாழைக்கண்ணு வளர்ச்சி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும். இருந்தாலும் உள்ளக்க இருந்து வரக்கூடிய தண்டுகள் அனைத்துமே பெரிய பெரிய தண்டாக வரும். அப்படி பெரிய பெரிய தண்டாக வந்துச்சு அப்படின்னா நமக்கு வாழை நிழலில் நின்ன மாதிரியே தெரியும். ஆனால் நமக்கு வேகமாக எல்லா வாழையோட சேர்ந்து ஒன்று போல குலைக்கும். அதுக்காக தான் நம்ம கரையோர பகுதிகளிலும் சரி, வரப்போகிற பகுதிகள், அது போக பழுது கண்ணும் நல்லா தடி கண்ணாக பார்த்து போடுவோம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பருங்கண்ணாக பார்த்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த பருங்கண்ணை வளர்த்தி நம்ம ஒரு சாக்கில் கட்டி நேராக நம்ம தோட்டத்துக்கு கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு நம்ம பழுதை எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழைக்கண்ணு எல்லாமே பார்க்க உங்களுக்கு ஒன்று போல தான் தெரியும். அதாவது 3 இலையிலேருந்து 5 இலை வரைக்கும் ஒன்று போல் அடிச்சிருக்கேன். இந்த வாழைக்கண்ணில் எப்படி பழுது இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. இந்த தோட்டத்துக்கு எடுத்த வாழைக்கண்ணில் கொஞ்சம் பறாத வாழைக்கண்ணு டேமேஜ் ஆயிருக்கு. அதாவது தண்ணி பாயாத தோட்டத்திலேருந்து இந்த தோட்டத்தில் உங்களுக்கு பார்க்க எல்லா கண்ணும் ஒரே வளர்ச்சியில் ஒன்று போல தானே தருது. பிறகு இதில் என்ன பழுது இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. எல்லாமே 3 இலை 5 இலை வரைக்கும் அடித்து பசுமையாக தானே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இந்த தோட்டத்தில் எங்கள் பார்வைக்கு நாங்கள் பார்த்தாலே மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் அது உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. இந்த வாழைக்கண்ணு பார்க்க உங்களுக்கு அவ்வளோ ஒன்று போல இருக்கும். ஆனால் இதோட வளர்ச்சி அப்படியே குன்றி நின்றுடும். அதாவது எப்படின்னா, உங்களுக்கு இதே சைஸில் ரொம்ப நாள் அப்படியே நின்றுக்கிடும். ரீசன் ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அந்த வாழைக்கண்ணில் உள்ள அண்டியில் அழுகல் இருந்திருக்கு. அதை கவனிக்காமல் எடுத்திருக்காங்க. அதாவது தண்ணி பாயாத தோட்டத்தில் இருந்து நமக்கு வாழைக்கண்ணு வந்திருந்துருக்கு. அதில் எல்லா கண்ணுமே நமக்கு பழுதாவலை. குறைஞ்சது 1000க்கு நமக்கு 80 கண்ணு வரைக்கும் பழுது. அதாவது பெரிய அளவில் தான் பழுது. என்ன பண்ண நம்ம இப்போ நம்ம பழுது பார்க்கணும். பழுது பார்க்காம இந்த கண்ணை அப்படியே கொண்டு வந்துடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு கொண்டு வந்துடலாம். ஆனால் அப்படி கொண்டு வர்றதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு முட்டி மோதி நம்ம கொண்டு அந்த வாழைக்கண்ணை ஒழுங்காக குலைக்காமல் போயிட்டு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அது நமக்கு பெரிய அளவு நஷ்டத்தை கொண்டு வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அந்த கண்ணை கரெக்டாக கண்டுபிடிச்சு நம்ம எடுத்துகிட்டு புது கண்ணு போட்டோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அந்த வாழைக்கண்ணை நம்ம முட்டி மோதி வளர்க்குறத விட இந்த வாழைக்கண்ணை நம்ம போட்டு ஈஸியாகவே நமக்கு கொண்டு வந்துடலாம். அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம வாழைக்கண்ணை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த கண்ணு நாங்கள் இப்போ கொத்தி எடுக்கும் பாருங்கள். இந்த கொத்தி எடுத்த கண்ணு உங்களுக்கு பார்க்க நல்ல கண்ணாக தானே இருக்குது. இந்த கண்ணை போட்டு கொத்தி எடுத்து வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த வாழைக்கண்ணில் உள்ள அந்த அண்டியை கொத்தி காட்டுறோம் பாருங்கள், எப்படி அழுகி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இந்த அழுகல் இந்த வாழைக்கண்ணு வளராதா அப்படின்னு கண்டிப்பாக வளரும். இதில் இருந்து நல்லா பார்த்தா ஒரு 1.5 அடி ஹைட்டு இன்னும் கூட வளரும். அதுக்கு பிறகு இந்த வாழைக்கண்ணு வளராது. இந்த வாழைக்கண்ணை கொத்தி நாங்கள் காட்டுறோம் பாருங்க. வாழைக்கண்ணில் கீழே ஃபுல்லாகவே அழுகி இருக்குது. இந்த வாழைக்கண்ணு வளராதான் கேட்டால் கண்டிப்பாக வளரும். அதாவது இப்போ ஒரு 1.5 அடி அளவு வளர்ந்துருக்கு. இன்னொரு 1.5 அடி வளர்ந்து 3 அடி அளவுக்கு வளரும். அதுக்கு மேலே வளர்ச்சி அப்படியே நின்றுடும். அதுக்கப்புறம் நம்ம உரம் அது இதுன்னு ஏற்றி மண்ணு கூட்டி அப்படி இப்படின்னு கடந்து உருண்டு பிறண்டா மட்டும்தான் அந்த வாழைக்கண்ணு பெரிய அளவில் வளர்க்க முடியும். அதே இதை நம்ம இந்த கண்ணை கொத்தி தூக்கி தூர போட்டுட்டு இந்த மாற்றுக்கண், அதாவது நம்ம பழுது கண்ணை தூக்கி போட்டுட்டோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம எதிர்பார்த்ததை விட எந்தவித முயற்சியும், அதாவது எந்தவித போராட்டமும் இல்லாமல் நம்ம அந்த வாழைக்கண்ணை போட்டு தண்ணியை வச்சு எல்லா வாழைக்கும் செய்கிற மாதிரி ஈக்குவலான
கவனிப்புலேயே நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும். இந்த வாழைக்கன்று வந்து அதுக்கு ஈக்குவலாக அடித்து வந்து கரெக்டாக ஒன்று போல் நம்ம தார் வெட்டுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதனால தான் நாங்கள் இந்த வாழைக்கண்ணை வந்து பழுது பார்க்கோம். உடனே நம்ம வளர்ந்த கன்று அவ்வளவுமே நம்ம வளர்ந்துட்டு இப்போ நம்ம தண்ணியை மட்டும் பாய்ச்சி கரெக்டாக தார் வெட்டிடலாம்னா கிடையவே கிடையாது. நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. நம்ம வந்து அந்த வாழை கன்று இருக்கலாம், அந்த கன்று ஓரத்தில் லைட்டாக நம்ம விரல வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அழுகாமல் கன்று அண்டி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதில் விறப்பாக இருக்கும். அதே இது நம்ம லைட்டாக விரல விட்டு பார்த்தோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா உள்ளக்க அழுகி இருந்துச்சு அப்படின்னா சரட்டுன்னு அந்த விரல் வந்து 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு அளவுக்கு உள்ளக்க அந்த விரல் போகும். அப்படி போச்சுன்னா கூட அது அழுகல் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா வட்டையில் அடிச்சிருக்கும். அப்படி அடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் அந்த இது வந்து ஸ்ட்ரெஸ், அதாவது அந்த மண்ணில் சத்து இல்லை அந்த வாழைக்கன்று வேணுக்குன்னே பழுது ஆயிட்டு இல்லை அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த வாழைக்கன்று உள்ளக்கிருந்து வரக்கூடிய அந்த தண்டுகளில் உள்ள அந்த சுருக்கமாக இருக்கும். அந்த சுருக்கங்கள் வந்து அழுகல் கண்டிஷன், அதாவது நோய் பட்டிருக்கு அப்படின்னு கூட அர்த்தம். அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம அந்த விரலை விட்டு பார்க்கலாம். இல்லை இலை வந்து வட்டமாக அடிச்சிருந்துச்சு அப்படின்னா, சின்ன கண்ணாக வட்ட இலை அடிச்சிருந்துச்சு சின்ன கண்ணு அப்படின்னா அதை பழுதுன்னு மாற்றிடலாம். பெரிய கண்ணு அடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம சரி பண்ணுறதுக்குரிய வழிகளும் இருக்குது. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் சின்ன கண்ணாக இருந்துச்சு அப்படின்னா வட்டையில் அடிச்சுது அப்படின்னா நம்ம அதை வெட்டி போட்டுட்டு புது கண்ணு போடுறது ரொம்ப நல்லது. அதுபோக நாங்கள் வந்து இந்த தோட்டத்தில் எப்படிலாம் பழுது பார்க்கோம் அப்படின்ட்டு பார்க்கணும் ஆசைப்பட்டேன். இந்த முழு வீடியோவையும் பாருங்கள். ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு வாழைய கண்ணையுமே நம்ம கரெக்டாக வரிசையாக நம்ம ஒவ்வொரு வரிசையாக கணக்கு பண்ணி நம்ம நடந்து போய் பார்த்துக்கிட்டே போகணும். பார்த்துட்டே போய் கரெக்டாக இப்போ இந்த வாழை கன்று சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை நம்ம கொத்தி எடுத்துட்டு புது கண்ணு போட்டுருணும். அதாவது நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கிற கண்ணை மட்டும் தான் நம்ம வச்சுருக்கணும். அதை விட்டுவிட்டு ஒவ்வொரு வரிசையாக நடந்து போய் நம்ம வந்து பார்க்குற கன்று, அதாவது நம்ம வந்து வாழைக்கண்ணை வந்து பார்ப்போம்லாம், பார்த்தது நமக்கு பிடிச்சிருக்கு, இந்த வாழைக்கண்ணு வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த வாழைக்கண்ணை விட்டுட்டு போயிடணும். இல்லை இந்த வாழைக்கண்ணில் கொஞ்சம் டவுட் இருந்தால் கூட நம்ம அந்த கண்ணை மாற்றுறது நல்லதான். ஏன்னா நம்மகிட்ட வந்து பழுது கன்று இருக்குது. அதனால் அந்த கண்ணை மாற்றிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கண்ணையும் ஈக்குவலாக ஒன்று போல் வளர்த்து கொண்டு வந்துடலாம். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தனியாக மெயின்டெனன்ஸ் பண்ணி அதுக்கோட கடந்து போராடுறத விட இந்த மாதிரி நம்ம பழுது பார்க்கலாம். நாங்கள் எப்படிலாம் பழுது பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கணும் ஆசைப்பட்டு அந்த முழு வீடியோ பாருங்கள். பார்க்க உங்களுக்கு வந்து வெறும் ஆலையை சும்மா இந்த கண்ணை கொத்தி அழிக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி தருதோ இல்லையோ, ஆனால் நேரில் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இதில் உள்ள பழுதுகள் அவ்வளவுமே நம்ம வந்து மெனக்கெட்டுன்னு ரொம்ப போராடுறத விட நம்ம வந்து பழுது மாற்றி நம்ம ஒன்று போல் ஈக்குவல் மெயின்டெனன்ஸில் நீட்டாக கொண்டு வந்துடலாம். நல்லா ஜூம் பண்ணி எடுங்க. தண்ணி அங்கே தானே வரும். அப்போ ஆரம்பம் உடைச்சாலே தண்ணி வாழ நல்லா ஜூம் பண்ணி எடுங்க. தண்ணி அங்கே தானே வரும். அப்போ ஆரம்பம் உடைச்சாலே தண்ணி வாழ
தண்ணி எடுத்து சோளக்குள்ளது ஒன்றும் கிடையாது. தண்ணி ஃபுல்லாக நடந்துச்சு. தண்ணி அங்கே தானே வரும் அப்போ. ஆரம்பம் உடைச்சாலே தண்ணி வாழ சரி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டு ரொம்ப